சென்னையை ஸ்மார்ட் சிட்டி ஆக்கும் கனவு திட்டம் தொடர்பாக இன்று நடைபெறும் ஒத்திகை நிகழ்வு குறித்து சென்னை பாண்டி பஜாரில் உள்ள எமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். செந்தில்குட்டி, இன்று நடைபெறும் ஸ்மார்ட் சிட்டி ஒத்திகை நிகழ்வு எதனை மையப்படுத்தி மேற்கொள்ளப்படுகிறது? எந்தவிதமான செயல் விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன? கடந்த 2014ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த ஸ்மார்ட் சிட்டி 100 இடங்களில் அமைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதற்கான ஒத்திகை பணிகள் தற்போது கடந்த ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டது போல் சென்னை, கோவை பகுதிகளில் இன்று நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரை பாண்டி பஜார் பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் கட்டமான ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது. இதில் ஸ்மார்ட் சிட்டி எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த நடைபாதைகள், பாதைகள் மற்றும் ஒவ்வொரு துறைகள், மின்சாரத்துறை, குடிநீர் துறை, துப்புரவு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் எவ்வாறு இந்த ஸ்மார்ட் சிட்டியை வைத்திருக்க வேண்டும் என்பது போன்ற ஒத்திகைகள் கடந்த முதல் ஒத்திகையின் போதே நடத்தப்பட்டது. இருந்தாலும் இது இரண்டாவது முறையாக இந்த ஒத்திகை இன்று நடத்தப்படுகிறது. இதில் காவல் உயர் அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு துறைகளை சார்ந்த அந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காலையிலிருந்தே இந்த பணிகளை, அதாவது குடிநீர் எவ்வாறு இந்த பகுதியில் இருக்க வேண்டும், கழிப்பிட வசதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், சாலைகளில் நடைபாதை வளாகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், நடைபாதைகளில் மக்கள் அமர்வதற்கும் அதாவது அவர்கள் இளைப்பாறுவதற்கான இடவசதி மற்றும் ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் இந்த சாலைகளில் அவர்களுக்கான பேட்டரி கார் வசதி உள்ளிட்டவைகள் இந்த பகுதியில் எவ்வாறு இருக்க வேண்டும், மேலும் தொலைத்தொடர்பு, இந்த தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் வகையில் இந்த பகுதியில் என்னென்ன வசதிகள் இடம்பெறும் என்பது குறித்த ஒரு ஒத்திகை தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கே ஏராளமான பள்ளி மாணவர்களும் இந்த ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்கான இந்த ஒத்திகையில் கலந்திருக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் இந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த பகுதியில், அதாவது பனங்கல் பார்க்கு பகுதியிலிருந்து பாண்டி பஜார் முழுவதும் இருக்கக்கூடிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இருசக்கர வாகனங்களும் மாநகர பேருந்து மட்டுமே இந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது குறிப்பாக இந்த திட்டமானது வரக்கூடிய 2022ஆம் ஆண்டுகளுக்குள் 100 ஸ்மார்ட் சிட்டிகளை அமைக்கும்படி முடிக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கையும் அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். அதற்கான இந்த ஒத்திகை பணி துரிதமாக நடத்தப்பட்டு இதில் என்னென்ன, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்வார்கள், இதற்கு அடுத்த கட்டமாக இதில் என்னென்ன கூடுதலாக இடம்பெற செய்ய வேண்டும், ஒரு ஐரோப்பிய நகரங்களில் ஒரு ஸ்மார்ட் நகரம் எவ்வாறு இருக்குமோ அதற்கேற்றாற்போல் இங்கு பயணிக்கக்கூடிய எங்கள் பயணிகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய என்னென்ன வசதிகள் கிடைக்க வேண்டுமோ அனைத்தையுமே இந்த தரம் உயர்த்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த ஒத்திகைகள் மேற்கொள்ளப்படுகிறது. செந்தில்குட்டி, சென்னையை ஸ்மார்ட் சிட்டி ஆக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து சொல்லுங்க. கடந்த ஒத்திகையின் போதே இந்த சாலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக முதன்முறையாக இந்த ஒரு ஒத்திகை நவம்பர் 20ஆம் தேதி மாநகராட்சியால் செயல்படுத்தப்பட்டது. இந்த ஒத்திகையின் போது சாலை பணிகள், சாலைகளில் துப்புரவாக எவ்வாறு ஸ்மார்ட் சிட்டி நகரங்களில் இருக்குமோ அது போன்ற ஒரு நிகழ்வை ஒத்திகையாக செயல்படுத்தினார்கள். தற்போது பல்வேறு துறைகளை இதில் உள்ளடக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய நடைபாதை வளாகங்கள் எப்படி இருக்க வேண்டும், நடைபாதை வளாகங்களில் இளைப்பாறுவதற்கும் முதியவர்கள் நடப்பதற்கும் ஏதுவான வகையில் அமைக்க வேண்டிய பணிகள் குறித்தும், அதே போல சாலைகளை இரண்டாக பிரித்து இருசக்கர வாகனங்கள் தனியாக செல்வதற்கும் பேருந்துகள் தனியாக செல்வதற்குமான ஒரு குறிப்பிட்ட வகையில், அதாவது குறிப்பிடும்படியான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்க வேண்டும் என்றதுக்காக இரண்டாவது கட்டமாக இந்த சோதனை, அதாவது பரிசோதனை நடத்தப்படுகிறது. இதில் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல் உயர் அதிகாரிகளும் போக்குவரத்து மற்றும் இந்த துறைகள் சார்ந்த பணிகள் குறித்த ஒரு ஒத்திகையில் விவாதிக்கிறார்கள். இதன் பிறகு இது தரம் உயர்த்துவது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று இங்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒத்திகை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. செந்தில்குட்டி, அதே போல இந்த ஒத்திகை நிகழ்வு எப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது, எத்தனை மணி வரை நடைபெறுகிறது? இந்த ஒத்திகையானது மாநகராட்சியால் தற்போது காலை 9 மணி தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் நடத்தப்பட உள்ளதாக, அதற்காக காலை 9 மணிக்கு முன்பாகவே இங்கு துப்புரவு பணியாளர்கள் இந்த சாலைகளை துப்புரமைக்கும் பணிகளை மேற்கொண்டார்கள். அதே போல் போக்குவரத்து போலீசாரும் காலையிலிருந்தே இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஒத்திகையானது மாலை 5 மணி வரை நீடிக்க இருக்கிறது. இதில் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல் உயர் அதிகாரிகளும்
இந்த ஒத்திகையில் ஆலோசனை பல திட்டங்களை வந்து செயல்படுத்த இருப்பதாகவும் இந்த திட்டங்கள் செயல்படுத்துவது குறித்து பின்னர் ஆலோசித்து அதற்கான இந்த நடைமுறைப்படுத்துவது குறித்து யோசிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காகவே இந்த சுகாதாரம் மேலும் பல பள்ளிகளில் இருந்து மாணவர்களும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை காண்பதற்காக தற்போது இங்கு வந்திருக்கிறார்கள். உயர் அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். மாநகராட்சி ஆணையர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வந்து இந்த ஒத்திகையில் கலந்து கொள்கிறார். மேலும் அவர் தன்னுடைய இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது, அவையெல்லாம் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் சரியாக வந்திருக்கிறதா என்பது குறித்த ஒரு ஆய்வை மேற்கொள்வார். அதன் பிறகு அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் இங்கு தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மாநகராட்சி அதிகாரிகள். சென்னையை ஸ்மார்ட் சிட்டி ஆக்கும் ஒத்திகை நிகழ்வு குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.